இது என்னன்னு இப்பொழுது பார்ப்போம். கிருஷ்ணரும் பலராமனும் எப்பொழுதும் போல் துவாரகாவில் பரிபாலனம் செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் 3 பேர் செட்டு சேர்றாங்க. ஒருத்தன் பேர் சத்தன்வா. அவன் வந்து வெரி குரூயல் ஃபெலோ. அவன் வந்து சத்தியபாமாவை அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பல தடவை வந்து சத்தியபாமா அப்பாட்ட கேட்குறான். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன்ன மாதிரி இருக்கிற ஒரு மோசமான மனிதனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பொறாமப்படுறான். ஆனால் கிருஷ்ணர் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் என்ன பண்ண சத்தன்வா என்ன பண்ணுறான்னா, கிருதவர்மன் இது அதுவும் கிருஷ்ணரோட ரிலேட்டிவ் தான். அவனை அழைச்சிட்டு வந்து ஒரு சதி ஆலோசனை செய்கிறாங்க. என்னென்னா, எனக்கு வந்து சத்தியபாமா தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் யமந்தக மணியாவது கிடைக்கட்டும். அதனால் நான் வந்து எப்படி அந்த மணியை நான் எடுத்துக்கொண்டு எனக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அப்போ கிருத்தவன் சொல்கிறான், எப்படிப்பா அவனால் முடியும்? ஏன்னா நீ அது வந்து இவர்கிட்ட இருக்குல்ல, சத்தியபாமோட அப்பாட்ட இருக்குல்ல, சத்ராஜித்தன்ட்டு இருக்குல்ல அப்படின்னொன்னே, சத்ராஜி நம்ம கொண்டுட்டு அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. திட்டமிட்டு ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிட்டு சத்ராஜித்தனை கொன்று அந்த சமந்தக மணியை எடுத்துக்கொண்டு சத்தன்வா வந்து விடுகிறான். அந்த சமயத்தில் கிருஷ்ணர் பலராமர் 2 பேருமே அங்கே இல்லை, அஸ்தினாபுரத்தில் இருக்காங்க. அந்த கேப்பில் இந்த சம்பவம் நடந்து விடுகிறது. உடனே இந்த செய்தி சத்யபாமாவுக்கு தெரிந்தவுடன் சத்யபாமா உடனே கிருஷ்ணரை கூப்பிட்றாங்க. ஏன்னா அநியாயமாக இருக்குது, எங்கள் அப்பா அப்படி கொண்டுட்டாங்க, நீ பேசாமல் இருக்கே, எப்படியா போய் அந்த சத்தன்வாவை கொண்டுட்டு அந்த சமந்தக மணியை எடுத்துக்கொண்டு வா என்று கட்டளை இடுகிறார். வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணர் என்ன பண்ணார், பலராமன் அழைத்து கொண்டு சத்தன்வாவை தேடி போகிறார். சத்தன்வாவுக்கு தெரிஞ்சு போச்சு, தன்னை வந்து கிருஷ்ணர் தேடிட்டு வரார் இந்த சமந்த மணிக்காக என்று சொல்லி சமந்தக மணியை கிருஷ்ணருடைய ஆப்த நண்பரான அக்ரூரர்கிட்ட கொண்டே கொடுக்குறார். நேர்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் நீங்கள் வந்து அக்ரூரர் வந்து வெரி வெரி கிரேட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. அவன்கிட்ட கொடுத்துட்டு, இதை பார்ப்பா, இந்த மணியை நீயே வச்சுக்கோ, உங்கள்கிட்ட இருந்தால் கிருஷ்ணன் சந்தேகப்பட மாட்டார், நான் கொஞ்ச நாள் காட்டில் போய் தனியாக இருந்துட்டு அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னு அக்ரூரும் அதை வாங்கி வைத்துக்கொள்கிறார். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கோல்டு. 40 கிலோ கோல்டு இருக்குல்ல, அதோட தாக்கம் மாயை. சத்தன்வா வெளியில் போகிறான். அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணரும் பலராமனும் தேரில் அவனை துரத்துறாங்க. இவனும் தேரில் போகிறான். ரொம்ப கால தூரம் போன பிறகு சத்தன்வா முடியல, ஒரு இடத்துல புதரில் பதுங்கி விடுகிறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, பலராமனை பார்த்து, அண்ணா இங்கேயே நீங்கள் இருங்க, நான் போய் சத்தன்வாட்டை அவனை அடித்து முடியுமா நான் கொன்னுட்டு அந்த சமந்தக மணியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று போகிறார். அந்த புதரில் போனோடனே சத்தன்வா கிருஷ்ணருக்கு மேலே ஒரு ஆயத்தை ஏன்னா அதுக்குள்ளே கிருஷ்ணர் அதை அடிச்சுட்டு அவனை கொன்னுறார். ஆனால் அவங்ககிட்ட அந்த சமந்தக மணி இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே அக்ரூர்கிட்ட கொடுத்தாச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல கிருஷ்ணருக்கு. தலை குனிந்தவாறே வந்து கொண்டிருக்கிறார்.